இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7 சொல்லப்பட்டிருக்கு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். சத்துருக்களோட நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நடந்து கொள்ளுகிறது தேவனுக்கு பிரியம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு நாங்கள் பார்த்தா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கு சரிக்கு சரியாக நாங்களும் அவர்களோட கூட சண்டை செய்யாமல் அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறது தேவனுக்கு பிரியமாக இருக்குது என்று அவர் அதை செய்ய சொல்லியிருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, உன்னுடைய எதிரி தாகமாக இருந்தால் நீ அவனுக்கு தண்ணி கொடு, பசியாக இருந்தால் நீ அவனுக்கு ஆகாரம் கொடு. அப்படி நாங்கள் செய்கிறது எதிரிக்கு மேலே செந்தழலை கொட்டுறது போல இருக்குமா. அப்படி நாங்கள் செய்கிறது தான் தேவனுக்கும் பிரியம். அவர்களை நாங்களும் சரிக்கு சரி அவர்களோடு சேர்ந்து நிந்திக்காமல் அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் தேவனுடைய பாதத்தில் மிகவும் பெருமதியானதாக இருக்கும். ஏண்டா அவருக்கு பிரியமான வழி அதுதான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கன்னத்தில் அடித்தா நீ மறுகன்னத்தை காட்டு, மேல் வஸ்திரத்தை கேட்டால் நீ அங்கேயும் கொடுத்து விடு. அப்போ தேவனுடைய நீதி இதுதான். தேவனுடைய நீதி எதுவோ அதை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து அதை செய்கிற இடத்துல தேவனுக்கு அது பிரியமாக இருக்கும். அப்படி நாங்கள் தேவனுடைய நீதிகளை செய்வமாக இருந்தால் அந்த சத்துருக்கள் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில் சமாதானமாகும்படி தேவன் செய்வார். தேவன் அனுமதிக்கிற இந்த சத்துருக்கள் அந்த பாதையில் நாங்கள் தேவனுடைய நீதியை கை கொள்ளுவமாக இருந்தால் தேவன் எங்களுக்கு வைத்த அந்த டெஸ்ட்டில் நாங்கள் பாஸ் ஆகிடுவோம். அதுவே உலக பிரகாரமாக நாங்கள் நடந்து கொள்ளுவமாக இருந்தால் நாங்கள் ஃபெயில் ஆகிடுவோம். தேவன் எங்களை சமாதானமாகும்படி செய்யணுமா இருந்தால் அவருக்கு பிரியமான வழிகளில் நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்கணும். நாங்கள் தேவனுடைய நீதியை கை கொண்டு அவருக்கு பிரியமாக நடக்கணும். அப்படி நடக்கிற பட்சத்தில் எங்களுடைய சத்துருக்கள் எல்லாருமே அவர்கள் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பமாகவும் அது அமையும். இவர்கள் இப்படி இருக்கிறார்களே, இவர்கள் எங்கள் மூலிமா அவர்களை இயேசுவை பார்ப்பார்கள். அப்போ நாங்கள் அவர்களுக்கு தேவனுடைய நீதியையும் தேவனையும் நாங்கள் காண்பிப்போம். அதுதான் தேவனுக்கும் பிரியமான வழி. அப்படி நாங்கள் செய்கிற பட்சத்தில் தேவன் எங்களுடைய எதிரிகள் எல்லாரையும் எங்களோட சமாதானமாகிற மாதிரி செய்வார். Have a beautiful day.